குட் மார்னிங். உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? வெயிட் குறைக்கணும்னு முடிவு பண்ண பிறகு ஃபஸ்ட்டு 2 வாரம் பார்க்குற எல்லாத்தையும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் நம்ம வாயை கட்டி போட்டு வைக்கிறது தான். அந்த 2 வாரம் மட்டும் நம்ம வாயை கட்டி போட்டுட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம பாடி அண்ட் நம்ம டேஸ்டிங் பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு நம்ம அதை சாப்பிடாமல் டயட் ஃபுட்டை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரும் மட்டன் கிரேவியும் வேறு லெவல் காம்பினேஷன். இந்த டேஸ்ட்க்கு 2 தட்டு சோறு தின்னலாம். அதை வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம கையால் சமைச்சு கொடுத்துட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து நம்ம கம்முன்னு இந்த முட்டையை தின்ற கொடுமை இருக்கே, அதுவும் நம்ம சும்மா இருந்தாலும் பக்கத்தில் அவங்க டேஸ்ட் வேறு லெவல்னு சொல்லி வெறுப்பேற்றுறதை தாங்கிட்டு வேற சாப்பிடணும். அந்த வேதனை இருக்கே வேதனை. இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு 2 வீக்ஸ் கண்ட்ரோலாக இருந்தால் பாடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனால் அதுதான் ரொம்ப கஷ்டமான டைம். சுகர் கிரேவிங்ஸ், அப்புறம் ஏதாவது சாப்பிடணும் போல் எண்ணம்லாம் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ வயிறு ஃபுல்லாக முட்டை சிக்கன்லாம் உள்ளே தள்ளிடணும். ப்ரோட்டீன் உள்ளே போச்சுன்னா பாடி அமைதி மோடுக்கு போயிடும். அப்படி பாடி அமைதி ஆகிடுச்சுன்னா போய் எதையாவது எடுத்து சாப்பிடுன்னு நம்மளை புஷ் பண்ணாது. ஸோ நிம்மதியாக டயட்டை ஃபாலோ பண்ணலாம். மில்க் ஆல்சோ அவாய்ட் பண்ணிவிட்டு பிளாக் காஃபி எடுக்கிறேன். மில்க் அவாய்ட் பண்ணால் தான் வெயிட் ரிடக்ஷன் சீக்கிரம் ஆகும். ஜிம்மில் மொராக்கோ கண்ட்ரிலேருந்து ஒருத்தர் ட்ரெயினராக இருக்கார். அவர் தான் எனக்கு இந்த வீடியோ எடுத்து லாங்குவேஜ் சரியாக தெரியாமல் வேறு கண்ட்ரி மனுஷங்க கூட பழகிறதும் ஒரு நல்லா தான் இருக்குது. 2 பேருக்கும் காமனான லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். எனக்கும் அரைகுறை, அவருக்கும் அரைகுறை. அதை வச்சு சமாளிச்சுட்ருக்கோம். நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் ஒரு ஃபுட் இருக்கும்ல, அது என்ன ஃபுட்னு எனக்கு சொல்லுங்கள். பாய் டியர்ஸ்.